வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியாக்ட் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ ரியாக்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த லேர்ன் அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேசிக்காக சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம எந்த செக்ஷன் போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டாலேஷன், ஸ்டார்ட் ஏ நியூ ப்ராஜெக்ட் ஆர் ஆட் ரியாக்ட் டு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட். நீங்கள் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் இருக்குது, அதில் நான் ரியாக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில டாக்குமெண்டேஷன்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இப்போ இந்த பழைய ரியாக்டுக்கும் புதுசாக வந்த எடிஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்கே ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. கேன் ஐ யூஸ் ரியாக்ட் வித்தவுட் ஏ ஃப்ரேம் ஒர்க். ரியாக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் லைப்ரரி. இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு ரியாக்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரியாக்ட் இஸ் த லைப்ரரி ஃபார் web and native user interface. அதாவது இப்போ நீங்க ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்றீங்க அப்படின்னா அந்த வெப் அப்ளிகேஷனுடைய அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு மட்டும் தான் நம்ம ரியாக்ட் யூஸ் பண்றோம். சரி, இதை இன்னும் எப்படி நல்லா புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரியாக்ட் அப்படின்னு டேஷ்போர்டுன்னு கொடுங்க. ரியாக்ட் டேஷ்போர்டு இந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த லிங்கை சூஸ் பண்றேன். ஓகே, எக்ஸ்போர்ட் டெம்ப்ளேட். இந்த மாதிரி நீங்க ஒரு அப்ளிகேஷன் பண்ண போறீங்க. இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு நீங்க ரியாக்ட் ஒரு சின்னதான ஒரு வெப்சைட் இல்ல ஒரு 4-5 பேஜ் பண்றதுக்குலாம் ரியாக்ட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. பட் எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டுக்கு ரியாக்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன், நிறைய டேட்டாலாம் ஹேண்டில் பண்ண போறோம். இப்போ நீங்க இங்க பார்க்கக்கூடிய இந்த டேஷ்போர்ட்ல நிறைய டேட்டாஸ் இருக்கு. பார்க்க ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல்ஸ்ல டேட்டாவை நம்ம இங்க ரெப்ரசென்ட் பண்றோம். நீங்க இங்க பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட்டா யூஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த யூசர் இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்றதுக்கு நாம ரியாக்ட் யூஸ் பண்றோம். அப்போ HTML CSS எல்லாம் இல்லையா அப்படின்னா, HTML ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும், CSS அந்த பிரசன்டேஷன், அதாவது அந்த கலர் லுக். பட் இந்த ரியாக்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா ரீயூசபிள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது காம்போனன்ட்னு சொல்லுவாங்க. அந்த காம்போனன்ட்டை ரீயூஸ் பண்ற கான்செப்டுக்காக தான் ரியாக்ட் யூஸ் பண்றோம். வரக்கூடிய டியூட்டோரியல் சீரிஸ்ல நீங்க இன்னும் டீடைலா காம்போனன்ட்னா என்னங்கிற விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். பட் இங்க ரியாக்ட் யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு மட்டும் தான் பயன்படுத்துறோம். ரைட். மற்ற ஆக்டிவிட்டி இப்போ டேட்டாவை எடுத்துட்டு வரது இருக்கட்டும், பேக் எண்ட்ல இருந்து நம்ம ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வரதா இருக்கட்டும், இல்ல டேட்டாவை இங்கிருந்து சென்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த பேக் எண்ட் அப்புறம் டேட்டா நம்ம அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஒரு லிங்க்ல இருந்து இன்னொரு லிங்க்கு நேவிகேட் ஆகுறது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் ரியாக்ட்ல பை டிஃபால்ட்டா இருக்காது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரேம் ஒர்க் ப்ரொவைட் பண்ண போது அது என்னன்னு கேட்டீங்கன்னா Next.js. இது ரொம்ப பாப்புலர், ரியாக்ட் வித் Next.js. ரைட்டா? அப்போ நீங்க இதுக்கு முன்னாடி ரியாக்ட் உடைய ஓல்டு வெப்சைட்ஸ் போனீங்கன்னா இந்த கான்செப்ட்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் ரியாக்ட் லெகசி அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கெட் ஸ்டார்டட். நீங்கள் இன்ஸ்டாலேஷனுக்கு போயிட்டு கிரியேட் நியூ ரியாக்ட்னு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டெப். இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா மை டேஷ் ஆப்ங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகும். அதை நீங்க ஈஸியா ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண முடியும். இவ்வளவுதான் பழைய ரியாக்டோட அப்ரோச். புது அப்ரோச்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேன் ஐ யூஸ் ரியாக்ட் வித்வுட் ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க் இல்லாம நான் வெறுமனே ரியாக்ட் யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பா பண்ண முடியும், அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனா என்ன ப்ராப்ளம்னா, நீங்க இந்த சர்வர் சைடு நான் சொன்னேன் இல்லையா, இந்த கம்யூனிகேஷன், இந்த பேக் எண்ட் கம்யூனிகேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல நேவிகேஷன் இருக்கட்டும், இதுக்கெல்லாமே பார்த்துட்டீங்கன்னா நம்ம இந்த தேர்ட் பார்ட்டி லைப்ரரியை தான் நம்ம அடிஷனலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ரியாக்டோட சேர்த்து தேர்ட் பார்ட்டி லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க ஆல்ரெடி ரியாக்ட் படிக்கிறவங்க தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரியாக்ட் ஆக்சிஸ், இது ஒரு லைப்ரரி. இந்த லைப்ரரி எதுக்கு அப்படின்னா சர்வர் சைடை கம்யூனிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைப்ரரி. அதே மாதிரி ரியாக்ட் ரவுட்டர், இந்த மாதிரி ஃப்ரண்ட் எண்ட் லைப்ரரியா இருக்கக்கூடிய ஆங்குலர் ரியாக்ட்க்குலாம் பார்த்துட்டீங்கன்னா அது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான லைப்ரரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேஷன், அதாவது ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ் போற இந்த URL ஜென்ரேட் ஆகுறதுலாம் அதுக்கு தனி லைப்ரரி வேணும். இப்போ ஆங்குலர்ல பை டிஃபால்ட்டா இருக்கும், பட் ரியாக்ட்ல அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையானதை நம்ம வெளியில இருந்து எடுத்துக்கணும், தேர்ட் பார்ட்டி த்ரூவா எடுத்துக்கணும். இந்த ரியாக்ட் ஆக்சிஸ் இருக்கட்டும், இல்ல ரியாக்ட் ரவுட்டர் இருக்கட்டும், இதெல்லாம் ரியாக்ட்ல பை டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் கிடையாது. இதெல்லாம் வெளியில இருந்து நாம தேவையானதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சில ப்ராடக்ட், அதாவது சில லைப்ரரிலாம் என்னன்னா ரொம்ப பாப்புலரா இருக்கும், இந்த ஆக்சிஸ், இந்த ரவுட்டர்லாம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. நீங்க நிறைய தேர்ட் பார்ட்டி லைப்ரரி டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. அதுக்கு பதில் நீங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் அடாப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்ல எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்னா Next.js, Remix,
அப்புறம் கேட்ஸ்பை, இது ஒன்னும் ஒரு பர்பஸ்க்கு. இதுல நெக்ஸ்ட் ஜேஎஸ் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் பண்ண போறீங்க. ஏன்னா நீங்க வந்து வெறும் ஃப்ரண்ட் எண்டோட நிறுத்த போறது கிடையாது இல்லையா. நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் ஜேஎஸ் ப்ரொவைட் பண்ணுது. ரைட், இப்போ நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த அப்ரோச்ல போகலாம். அதாவது இந்த மாதிரி வந்து npx create next app at latest இந்த கமாண்ட் த்ரூவா நீங்க வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணாம், ரொம்ப பிளைனா கிரியேட் பண்ணணும்னா நீங்க வந்து இந்த மாதிரி அப்ரோச், அதாவது நம்ம அந்த பழைய வெப்சைட் இருக்கு இல்லையா, ரியாக்டுடைய பழைய அப்ரோச் இருக்கு, இந்த மாதிரி நீங்க உங்களால பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டுட்டோரியல் பத்தி சொல்ல போறேன். ரொம்ப இப்போ வந்து எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, நான் வந்து எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது, நான் வந்து நெக்ஸ்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணணுமா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜ் இருக்கும். ரைட், அப்ப நெக்ஸ்ட் ஜேஎஸ்ங்கிறது எனக்கு என்னன்னே தெரியாது, நான் ஏன் அதை பேஸ் பண்ணி நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டுட்டோரியலை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, இங்க நீங்க வந்து இதே பேஜ்ல நேவிகேட் பண்ணி வந்தீங்கன்னா லேர்ன் நெக்ஸ்ட் ஜேஎஸ் கோர்ஸ்னு ஒன்று இருக்கும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டுட்டோரியல். ஒரு பிகினரா எல்லாரும் வந்து லேர்ன் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இதுல எடுத்த உடனே நீங்க வந்து ரியாக்ட் ஆல்ரெடி நல்ல ஃபெமிலியரா இருந்தீங்கன்னா நீங்க டைரக்டா இதை படிக்கலாம். இல்ல எனக்கு ரியாக்டே நான் இப்பதான் படிக்க போறேன் அப்படின்னா இதுல இன்னும் டீடைல்டா இதுக்கு முன்னாடி இருந்தது, ரியாக்டுக்கு முன்னாடி இருந்தது, அப்புறம் ரியாக்டுக்கு அப்புறம் என்ன இருந்தது மாதிரி இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இந்த டுட்டோரியல் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ரியாக்ட் ஃபவுண்டேஷன் இதுதான் நம்ம பார்க்க போறோம். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் திரும்பவும் நம்ம வந்து எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 2 டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் செக்ஷன்ல.